இல்லை விஜய் வந்து கண்டிப்பாக கூட்டணிக்கு போக மாட்டாரு அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை இன்னைக்கு வரைக்கும். ஏன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா எடப்பாடிகிட்ட போய் பேசுறதுன்னு அவசியம் இல்லை, அமித்ஷாட்ட போய் பார்த்துடலாமே. இப்போ நீங்கள் வந்து அதில் பெரிய எடப்பாடி என்ன செய்ய முடியும் இப்போ அதிகபட்சம்? இப்போ சீட் ஷேரிங்கை பொறுத்த வரைக்கும் அவரை முடிவெடுக்க முடியும் இன்னைக்கு? பண்ண முடியாது. இன்னைக்கு அமித்ஷா என்ன சொல்கிறாரோ அதை கேட்க போகிறார் எடப்பாடி. கூட்டணி ஆட்சி, ஆட்சியில் பங்கு எல்லாமே அவங்க எடுக்கிற முடிவு தானே. எடப்பாடி என்ன நிலையில் இருக்கார்? அவர் என்ன பேச போகிறார் அவரால்? அவருக்கு எனக்கு தெரிஞ்சு எடப்பாடிகிட்ட பேசுகிறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. இது தவறான தகவலாக தான் இருக்கும்னு நான் பார்க்குறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவர் தனித்து போட்டி தன்னுடைய பலம் என்னன்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். இவங்க எல்லாமே ஒரு மீடியாக்கள் எல்லாமே ஒரு உருவப்படுத்திகிட்டே இருக்காங்க. திமுக ஜெயிச்சிருங்கிறதுனால அவர் போய் பேச போகிற வாய்ப்பே இல்லை. 25 சீட்டு நம்ம முதல்ல சொன்னதான், 25-30 சீட்டுக்காக கண்டிப்பாக விஜய் அங்கே போய் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி வந்தால் அப்படி அந்த கட்சி ஆரம்பித்ததே ஃபெயிலியர். விஜய் அரசியலுக்கு வந்தது ஃபெயிலியர். மீண்டும் சினிமாவுக்கு போகிறது தான் அவர் சரியாக இருக்கும்.